எங்களுடன் இணைந்து உங்கள் வணிகத்தை மேம்படுத்துங்கள். ஆயிரக்கானோரை சென்றடைய இப்போதே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். ஆரம்பிக்கலாங்களா? என் பேர் துர்கா தேவி மேடம். எங்கேருந்து வரீங்க? நான் காசிமேடு N4லேருந்து வரேங்க மேடம். சொல்லுங்க. நான் வந்து அப்பா அம்மா தம்பிங்க 2 பேர் இருக்காங்க, 2 பசங்க இருக்காங்க. ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாரு. எனக்கு மேரேஜ் ஆகி ஹஸ்பண்ட் வந்து 2018 மஞ்சள் காமலையில் இறந்துட்டாரு. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? எத்தனை வருஷம் கழிச்சு? எனக்கு 2011 கல்யாணம் ஆச்சு மேடம். அதுலேருந்து ஹஸ்பண்ட் 2018 இறந்துட்டாரு. உங்க வாழ்க்கை நல்லா இருந்த திருமண வாழ்க்கை? இல்லைங்க மேடம். ஏன் எப்படி மாமாவையே கட்டிக்கிட்டேன். அம்மாக்கு தம்பியா? அப்பாவுக்கு அக்கா பையன். எத்தனை வயசுல உங்களுக்கு கல்யாணம் பண்ணாங்க? 18 வயசுல கல்யாணம் ஆச்சு மேடம். ரொம்ப கொடுத்து வச்சோப்பா. 18 வயசு விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணீங்க? வீட்டில் கேட்டு கல்யாணம் பண்ணாங்க. லவ் மேரேஜ் எல்லாம் கிடையாது? சரி, ஆனா சந்தோஷமா வாழல நீங்க? ஏம்மா? அது வந்து மாமா ஒரே ஒன்னா வாழ்ந்தோம், இருந்தாலும் நல்லா பார்த்துப்பாரு. அப்புறம் ஏன் சந்தோஷமா வாழல சொல்றீங்க? மாமா என்ன பண்ணுவாங்க, ட்ரிங்க் பண்ணுவாரு. அதனால தான் அவருக்கு மஞ்சள் காமாலை வந்ததா? பயங்கரமா குடிப்பாரு. போதையில என்னதே இருக்கு, குடிக்கிறாரே, அது என்ன அப்படி என்ன டேஸ்டா இருக்குமா? அது எப்படி இருக்கும்? கேவலமா இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி இவர் குடிப்பாருன்னு தெரியாதா உங்களுக்கு? மாமா படிச்சுட்டு இருந்தாரு, அதனால குடிக்கிறாருன்னு தெரியல. என்ன படிச்சாரு? மாமா அட்வொகேட் பண்ணு. இப்ப கணவர் இருக்கும்போது அவங்களுக்கு என்ன வயசு? பாப்பாக்கு வந்து என்ன இருக்கும், ஒரு 1.5 வயசு 2 வயசு தான் இருக்கும். 1.5 வயசு தான் இருக்கும். நீ ரொம்ப ஃபீல் பண்றியே ப்ரோ. உங்க மாமியார் வீட்ல இருந்தீங்களா அம்மா அப்பா? இல்ல, அம்மா வீட்டுல தான் இருந்தோம் கல்யாணம் ஆனதுல இருந்து. ஏன் அப்படி? அம்மா ஒரே பொண்ணுன்றதுனால அம்மா கூடயே இருந்துட்டு செல்லமா வீட்லயே இருந்துட்டோம். இதுதான் தவறான விஷயம். அவர் இறந்துடவும் 5 வருஷம் அம்மா கூடயே தான். அப்படியே திடீர்னு நடந்ததா இல்ல எப்படி? திடீர்னு தான் மேம் நடந்தது. என்னாச்சுன்னு தெரியல. திடீர்னு நல்லா தான் இருந்தாரு, திடீர்னு கீழே விழுந்துட்டார். 8 மணிக்கெல்லாம் இறந்துட்டேன்ட்டு. அதுக்கடுத்து சாவு எடுத்தோம், எல்லாம் பண்ணோம். நான் ஒரு 5 வருஷம் அம்மா கூடயே வீட்லயே இருந்தேன். வேலைக்கு போனேன்? வேலைக்கெல்லாம் போல, அம்மா கூடயே இருந்தேன். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிடுவேன். சரி, ஒரு இடத்துக்கு வேலைக்கு போலான்ட்டு ஒரு 9-8 மாசமா ஒரு கம்பெனில வேலை செஞ்சேன். அங்கேருந்து ஆள் வரல, வேற பிரான்ச்சுக்கு மாத்தி போட்டாங்க. அப்புறம் மறுநாள் வந்து எனக்கு கொஞ்சம் பழக்கமானார் பார்ட்டி பண்றவரு. கதையை என் ஃபோன் நம்பர் வாங்கினாரு. அவர் தான் வேலைக்கு இட்டுன்னு போய் விடுவார். அங்க காலையில அங்க நீங்க ஏன் ஃபோன் நம்பர் கொடுத்தீங்க? எடுத்தோன்னே நான் கொடுக்கலைங்க மேடம். எதுக்கு மொபைல் நம்பர் வந்து கேட்குறீங்கன்னு நான் கேட்டதுக்கு, இல்லை நீங்கள் வேலைக்கு வரீங்க, திடீர்னு எங்கேனாச்சும் நடுப்புற போக சொல்ல இடம் தெரியாமல் இறங்கிட்டீங்கன்னா. இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. சரி, நானும் கொடுத்தேன் மேடம். கொடுத்தோன்னே அன்னைக்கு இடம் தெரியாம இறங்கிட்டீங்கன்னா நீங்க தான் கூப்பிடணும், அவரே கூப்பிடுறாரு. அதுதான் எனக்கு தெரியும். அவர் நம்பர் தானே நீங்க வாங்கியிருக்கணும். தேவையில்லாம என்ன நீ எங்கேயாவது நீ கோத்து விட்டு திரியற நீ. சாரி சார். ஃபோன் நம்பர் கொடுக்கறது பழக்கம் இருக்குல்ல, இந்த ஃபோன் நம்பர் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம கொடுக்க கூடாது. இந்த ஃபோன்ல இருந்து தான் அத்தனை பிரச்சனையும் உருவாகுது. தேவையில்லாத வேலை பார்த்துக்கிருக்க பிலிக்ஸ், போயிடாமா. அன்னைக்கு நைட்டு கால் பண்ணி நீங்க வீட்டுக்கு போயிட்டீங்களா, என்ன பண்றீங்க, எது பண்றீங்க, ஒரே வார்த்தை சொன்னேன். ஆஃபீஸ் வேலையை ஆஃபீஸோட முடிச்சுக்கோங்க, வீட்டுக்குள்ள கால் பண்ற வேலை வச்சுக்காதீங்க. என் ஃபேமிலி பெரிய ஃபேமிலி, தயவுசெய்து ஃபோனை வச்சிடுங்க. மறுநாள் வேலைக்கு வந்து நீங்க எதுக்கு எனக்கு கால் பண்றீங்க, உங்களுக்கு என்ன வேலை எனக்கு கால் பண்றதுக்குன்னு கேட்டதுக்கு, இல்ல உங்க மேல நான் ஒரு ஃப்ரெண்டா தான் கேட்டேன் சொல்லிட்டாங்க. அதோட விட்டாங்க. கேன ஒருத்தன் கிடைச்சிட்டான்னா என்ன வேணாலும் பேசுவீங்க. அதுக்கு நான் தான் கிடைச்சேன். ஒரு நாள் சாப்பாடு எடுத்துட்டு போல, கடற்கரை ஒரு பிரியாணி வேணும் இருந்தாரு. வாங்கிட்டு வந்து 2 பேரும் உட்காந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். எவ்வளவுங்க இது? என்ன இல்ல காசு, எனக்கு காசுல வேணாம், உங்களுக்கு 60 ரூபாய், 120 ரூபாய், உங்களுக்கு 60 ரூபாய் நான் கொடுத்துறேன். உடனே கையில இருந்து எடுத்து கொடுத்துட்டேன். இதெல்லாம் எப்படின்னு எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. என்னங்க இப்படி கொடுக்குறீங்க? ஃப்ரெண்டா தானே, ஃப்ரெண்டா கூட இருக்கட்டும், எதுல ஃப்ரெண்டா இருக்கணுமோ அது ஃப்ரெண்டா இருக்கலான்ட்டு கொடுத்துட்டேன். அதுல இருந்து அவருக்கு எனக்கு பழக்கமாச்சு மேடம். இந்த இடம் தான் தெரியல இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. நான் பயப்படல, நீ தைரியமா சொல்லு. நீங்க எப்படி இங்க வந்தீங்க, என்ன பிரச்சனைன்னு கேட்க ஆரம்பிக்க, அவர் சொன்னாரு எனக்கு யாருமே இல்ல, வயசான அம்மா தான் இருக்காங்க, எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு ஆள் இல்ல, சாப்பாடு போட ஆள் இல்ல, நான் தனியா தான் இருக்கேன், எனக்கு 37 வயசு ஆக போகுது, எனக்கு கல்யாணம் ஆகல. கேட்ச் மை பாயிண்ட். இட்ஸ் நைஸ் நோ. நீங்க எதுக்கு இங்க வரைக்கும்? எனக்கு இது மாதிரி ஹஸ்பண்ட் இருந்து என் கதையெல்லாம் நான் சொன்னேன். வந்து இது மாதிரி வந்து உங்க கையில நான் ஒன்று கேட்பேன், என்ன சொல்லுங்க, இது மாதிரி நான் வந்து உங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டேமா, உங்க பிள்ளைங்களை நல்லா பாத்துக்கிறேன். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இப்பதான் நான் ஒரு இழப்புல இருந்து மீண்டு நான் இதுல வந்திருக்கிறேன். திருப்பி நான் அதுக்குள்ளேயே உழுவ வைக்கணும்னு தயவு செய்து நீங்க நினைக்காதீங்க. போயிட்டாங்க. யார்கிட்ட சார் சொல்றீங்க? உங்ககிட்ட தான் போயிட்டோம். என்கிட்டயா? போயிட்டோம். நான் எதுக்கு போயிட்டு வரணும்? போயிட்டாங்க. பேசிட்டு போயிட்டு மேடம். நைட் கால் பண்ணி போதையில கால் பண்ணிருக்காருல, நான் சொன்னேன் நீ இல்லைன்னா நான் செத்துருவேன். அப்படி அவர் பாட்டு லைனா பேசினே போனாரு. நைட்டு 12 ஆயிடுச்சு. போனை கட் பண்றேன். எங்க வீட்டுல எல்லாரும் தூங்குனாங்கல்ல மேடம், போன் மேல போன் வந்துட்டே இருக்கும். நான் என்ன சுவிச் ஆஃப் பண்ணி போட்டு பார்த்துட்டேன். படுத்துடும். மறுநாள் கையில வந்து கத்துனேன், ஏன் இப்படி பண்றீங்க, என்ன டார்ச்சர் பண்றீங்கன்னு. அதை பத்தி பேசாத, சொல்லுப்பா. என்னதான் பிரச்சனை நான் யோசிச்சு சொல்றேன். சரி, அது வரைக்கும் ஃப்ரெண்டா பழகலாம். சரி, அப்படியே பேசின்னு இருக்கோம். அப்பா ஒரு கேரக்டர் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிச்சு.
ஃப்ரெண்டா பேச பிடிச்சின்னு இருக்கும். நாங்க அழகா இருக்கோமோ இல்லையோ எங்களை லவ் பண்ண வேண்டியது உங்க கடமை. யாருங்க நம்ம பிள்ளைங்களை பார்த்து சொல்ல. அப்ப எனக்கு என்ன தோணும்? அப்போ உனக்கு என்னமா வயசு? எனக்கு 27. ஒரு துணை வேணும்னு தோணுறது தப்பு கிடையாதுமா, தப்பே கிடையாது. நீ அவ்வளவு கில்ட்டியா ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மாசா எத்தா அப்புறமேட்டு இவர் கூட பழக கொள்ள இருக்கும். மகாபலிபுரம் இட்டு போவாரு. எப்படி மகாபலிபுரம் எல்லாம் போனீங்க? இதுதான் தப்புமா. வீக்கப்ல வந்து எப்படி வீட்டுல இதுக்கு சொல்லியிருக்கலாம் பேசாம. பாதுகாப்பா தான் இட்டு போயிட்டு வந்தா. நாய் குரல நான் எதுவுமே சொல்ல. நண்பர்களே, நடிப்பு 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 முக்காவாசி நடிப்பு. மனசை விட்டு யார்கிட்ட பேச முடியாதா வீட்டுல? பேசுவோம் மேடம். நான் பேசுற ஒரே ஆள் யாருன்னா அம்மா கிட்ட மட்டும். சொல்லியிருக்கலாமே அம்மாட்ட. இந்த விஷயத்த சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் வேற எந்த விஷயமா இருந்தாலும் கடற்கரை அம்மா இப்படிமான்னு சொல்றேன். இந்த விஷயத்த சொல்லலான்னு கிட்ட போவேன். என்னம்மா என்ன சொல்லல, அப்படியே பேக்ல வந்துருவேன். நோகாம நுங்குதீங்களான்னு பாத்திருக்கேன். ஒரு கடத்துல போக சொல்ல ஒரு நாள் ஒரு ஹோட்டல்ல இட்டுன்னு போயிட்டு போதை அதிகமாயிடுச்சு இருக்கு வெளியே. சரி, ஹோட்டல்ல போயிட்டு என்னாச்சு? ஹோட்டல்ல போய் 2 பேரும் இது மாதிரி ஒன்னா இருந்தோம். அப்புறம் என்ன இது? ஏன் இப்படி பண்ற? குடி போதையில நான் தெரியாம பண்ணிட்டேன், கொண்டுட்டேன், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், கொண்டுட்டோம். சரின்ட்டு அவங்க போய் தங்கிட்டீங்களா ஹோட்டல்ல? ரூம் எல்லாம் அப்படியெல்லாம் போய் எடுக்கிறதுக்கு உனக்கு எப்படி தைரியம் வந்தது? அவருக்கு பர்த்டே அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போனோம் மேடம். வீட்டுக்கு போய் அவங்க வீட்டுல கேக் வெட்டினா அவங்க அம்மா பார்த்தாங்க. யார் அந்த பொண்ணை இட்டு வந்துக்கிறேன்னு கேட்டாங்க. இந்த பொண்ணை கூட வேலை செய்யுது கொள்ளுதுன்னு. சரிம்மா நல்லா இருக்கிற கொள்ற. சரி, இவரோட லவ்வர் ஆண்டி, இவர் அடுத்த மாசம் கல்யாணம் பண்ணிக்க போற ஆண்டி, ஓடி போய். அப்புறமேட்டு என் பொண்ணுக்கு தஞ்சாவூருக்கு ப்ரோக்ராம் வந்துச்சு. என்ன ப்ரோக்ராம்? பாப்பா பரதநாட்டியத்துல இருக்கிறா. நானே என் 2 பசங்க மட்டும் தான் டிக்கெட் போட்டு கம்பெனில லீவ் கேட்டேன். லீவ் தந்தப்ப இவரு கேட்டாரு, எதுக்கு நீ லீவ் எடுக்கிற? பசங்க தஞ்சாவூர் ப்ரோக்ராம் போறோம், இந்த டைமுக்கு எனக்கு ட்ரெயின் இருக்கு. இதை மட்டும் தான் மேடம் நான் சொன்னேன். இது உன்னையே பிக்கப் பண்ணலாம் போல இருக்கே. அவரும் என்ன பண்ணிட்டாரு, ட்ரெயின்ல நானும் வரேன், குழந்தை பரதநாட்டியத்தை பாக்கறாரு. சரிவா, டிக்கெட் கிடைக்காது நான் சொல்லிட்டேன். அதெல்லாம் நீங்க சொல்லுங்க, எங்க மாமா ரயில்வே ஸ்டாஃப், நானும் டிக்கெட் வாங்கிடுவேன். அவரே தான் கூட வந்தாரு. இவருக்கு இதான் வேலை. என் பசங்க கேட்கலையா யார் இதுன்னு? கேட்டாங்களே, நீங்க யாருன்ட்டு. அவங்க கூட வேலை செய்யறேன், நான் அவங்க ஃப்ரெண்டு. இதோட நம்ம ஒரே ஃபேமிலியா தான் இருக்க போறோம். என்ன பைத்தியமா இல்ல பைத்தியமா நடிக்கிறானா? டேய், நான் பரதநாட்டிய ப்ரோக்ராம்லாம் பார்த்துட்டு நேற்று தஞ்சாவூர் பெரிய கோயில் போயிட்டு போலான்னு எல்லாம் சொன்னாங்க. அப்ப நான் வந்து சொன்னேன், பீரியஸ் ஆகல, தலை குத்திக்கல, நான் மாதிரி கன்சீவா இருக்கேன் போல. அங்கேயே நாங்க கார்டு வாங்கி செக் பண்றோம். உங்க வீட்டுல தெரியாது? எங்க வீட்டுக்கு தெரியவே தெரியாது. ஒரே பொண்ணு இவ்வளவு செல்லமா வளர்த்திருக்காங்க, ஆனா இதுக்கெல்லாம் மட்டும் தைரியம் இருக்கு. நான் இதை எங்க அம்மா இந்த கன்சீவ் ஆயிட்டோனே வீட்டுல ஒரு 2 நாளாவே எனக்கு மூஞ்சி ஒரு மாதிரி மாறி இருந்துச்சு. சொல்லிடலாமா வேண்டாமா, சொல்லிடலாமா வேண்டாமா, என்னன்னு போய் சொல்றது. அங்க வந்து ஒரு மஞ்சள் கயிறு எடுத்து தாலி கட்டினாரு. ஒரே செட்டப். அதான் நம்ம இங்க வந்தோம். வந்துட்டு வீட்டுல கயிறு போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறமேட்டு நான் அவரை கேட்டேன், இது மாதிரி கல்யாணமா பண்ணிட்டேன், இதுவும் பண்ணிட்டேன், ஒன்னும் உங்க வீட்டுல வந்து சொல்லு, இல்ல எங்க வீட்டுல பேசு. அது அனாவசியம். அவங்க அம்மாக்கு கால் பண்ணி, நீ நாளைக்கு வீட்டுக்கு வாமா. சரி வீட்டுக்கு வாமா. நாங்க நானும் 5 மாசம் 2ஆம் தேதி போறேன் வீட்டுக்கு. வீட்டுக்கு போனோடனே உள்ள வாமான்னு தான் கூப்பிட்டாங்க. உள்ள வாமான்னு பொண்ணு பஸ் கதவை சாத்தினாங்க 3 பேருமே. கதவை சாத்திட்டு இவர் சொல்றாரு, என் பிள்ளை கல்யாணம் ஆகாதவன், நீ கல்யாணம் 2 குழந்தை இருக்கிறவ, எப்படி கல்யாணம் பண்றது, ஊர் வழக்கத்துல என்ன தப்பா பேசுவாங்க. அது மட்டும் சொல்லாதடா. டேய், அடிச்சிர கிழிச்சிர போறேன்டா. அம்மா இது மாதிரி எனக்கு தெரியாது, உங்க புள்ள சொல்லிட்டேன்னு தான் சொன்னாரு. நான் எங்க வீட்டுக்கு வந்து பேசுங்க என்ன, இல்ல உங்க வீட்டுக்கு நாங்க வந்து பேசுறேன், அம்மாண்ட நான் பேச வைக்கிறேன்னாரு. நீங்க கூப்பிடவும் நான் கூப்பிட்ட மரியாதைக்கு நான் வந்திருக்கேன்னு அவங்க அக்காவும் அவங்க மாமா கூட போய் கார்டு வாங்கினோம். அந்த பிரெக்னன்சி கார்டு வாங்கிட்டு வந்து அவங்க அக்கா பாத்ரூம்குள்ள போ. ஐயோ, நம்ம ஒரு பிளான போட்டா இவனுக்கு ஒரு பிளான போட்டாரு. என்ன சொன்ன, ஒரு ஆம்பளை எப்படி போறதுன்னு அவங்க அக்கா வந்து கதவை திறந்து வச்சிருந்தா நின்னா அந்த இதுவை யூரின் பிடிச்சி அந்த கார்டுல ஊத்தி செக் பண்ணி 2 கோடு காட்டுவோம். அவங்க தம்பியை கத்துனாங்க, என்னடா காரியம் பண்ணி வச்சுக்கிறேன், உன்னை பெத்தாலா இல்ல யானை கக்குச்சாடா. அம்மா கேட்டு அடிச்சு அப்புறமேட்டு நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு அவங்களுக்கு கால் பண்ணதுக்கு, நீங்க வர 29ஆம் தேதி அந்த மாசத்துல 29ஆம் தேதி வீட்டுக்கு வாங்க என்று சொன்னாங்க. நீங்க உங்க சொந்தக்கார வீட்டுக்குன்னு நீங்க வீட்டுக்கு வாங்க பேசுறதுக்கு, நம்ம பேசி என்ன ஏதுன்னு ஒரு கோவில்ல கல்யாணம் மாதிரி வச்சல எல்லாருக்கும் தெரியற மாதிரி. சரி, அது விடுங்க, அது இப்போ எதுக்கு? 29ஆம் தேதி நானு அம்மா அக்கா என் தம்பி பொண்டாட்டி இன்னொரு அக்கா வந்தாங்க. வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போனதுக்கு தண்ணி எடுத்து கொடுத்தாங்க. தண்ணி கொடுத்துட்டு இவங்க வெளியே போயிட்டாங்க. வெளியே போயிட்டு 100 கால் அடிச்சு இது மாதிரி இவங்க வீட்டுல வந்து கலாட்டா பண்றாங்க. என்ன இது? சொல்லுங்க, என்ன சொல்லுங்க நீங்க சொல்லுங்க சார். பூந்தமல்லி ஸ்டேஷனுக்கு எங்களை அமிச்சாங்க. அவர் என் கூட ஒன்னா எடுத்துக்கிட்ட போட்டோ, அங்கே எடுத்த போட்டோல மொபைல் பாருங்க மேடம், இது மாதிரி எடுத்துருக்கிறாரு. இது மாதிரி நான் கன்சீவ் ஆயிருக்கேன், கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு, தாலி கட்டிருக்காரு. இது மாதிரி வீட்டுக்கு வர வச்சு இது மாதிரி இது பண்ணிட்டாங்க. விமான் போறியான்னு சரி எஃப்ஐஆர் எல்லாம் போட போனாங்க பாருங்க. இல்ல நான் சேர்ந்து வாழ்றேன். என்ன பயந்துட்டியா? பயமா? பயந்துட்டா. நான் ஏமாத்தின வயிற்றுல இருக்கிறது என் குழந்தை தான் ஏத்துக்கிட்டாரு. ஏத்துக்குன்னு எங்க வீட்டாண்ட போயிட்டோம். இது மாதிரி நானும் என் வீட்டுக்கான சேர்ந்து வாழ்றோம்,
ரெண்டு பேருமே எழுதி கையெழுத்து போடுங்கன்ட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு நாங்கள் வந்துட்டோம். ஏதாவது சொல்லிட்டு போறேன் வீட்டுக்கு வந்தார், வேகமாக வீட்டுக்கு வந்தார். என்ன சொன்னேன்னா எங்கள் மாமா என்னை திட்டுறான், காரி என்ன துப்புறான். நான் கேட்டேன் எதுக்கு உங்கள் மாமா காய் துப்புறாரு, 2 குழந்தை இருக்கிறோம்ல, நீ எதுக்கு கல்யாணம் பண்ண? அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போங்க. இதுக்கு என்ன இது ஒரு பிரச்சனைன்னு பேசிட்டு உனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, உங்க அம்மாவுக்கு பிடிச்சிருக்கு, இதுக்கு மேல யாருக்கு பிடிக்கணும்? ஊருக்காக ஆசைப்படியாமா ஞாபகம் மாதிரி பண்ண பிடிச்ச அடிச்சு கீழே தள்ளி அன்னைக்கு போதையில வயிற்றுல எட்டி உதைச்சி நாசமா போவேன், அழிஞ்சு போவேன். நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லா இருக்க மாட்டா. ப்ளீடிங்கோட போவோம். இது மாதிரி அபார்ட் ஆயிடுச்சு 3 மாசம். இது மாதிரி தான் சொன்னேன், வலிக்குதுன்னு அழுதுட்டு இருந்தா உள்ள போனாங்க. நாங்கள் சீட்டில் எழுதுனாங்க, கடற்கரை சீட்டில் எழுதிட்டு இருக்க சொல்லி ஃபோன் அடிச்சு போலீஸ் உள்ள வந்துருச்சு. டேய் நான் செத்துறேன்டா. உங்க வீட்டுக்கார்ட்ட பார்த்திபன் சொன்னேன், எங்க இருக்காரு, நான் வெளியே நிக்கிறாரு, உள்ள கூப்பிடுங்க. நாங்க அவரை தூக்கின்னு போய் உள்ள உட்கார வச்சிட்டாங்க மேடம். அவரு அழுகுறாரு. என்னென்னமோ பண்ணி எப்படியோ மாட்டி விடுறீங்க, பிரச்சனை இல்ல. அத்தை நான் தெரியாம தான் பண்ணிட்டேன், காலில் உழுவுறாத்த, நான் எதுவுமே வேணும்லாம் பண்ணல, நான் தெரியாம பண்ணிட்டேன், நீ எப்படி தெரியாம பண்ணுவேன்ட்டு. அப்புறம் அவரும் சொன்னேன், நீ பண்ணது தப்பா, ஊர்ல இருக்கவங்க யாரும் சொல்றாங்க, மாமா சொல்றாங்க, மத்திய சொல்றாங்க, அச்சு கழிச்சிட்டியா. ஐயோ அப்படி சொல்லாத. உள்ள வந்து அம்மா என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி அவன் அழுகுறாடி காலை பிடிச்சிக்கிட்டு, அவன் அச்சான்னு சொல்லிடாது. இப்ப நான் சொன்னதானே மேடம் அங்க எழுதுவாங்க சீட்ல. இல்லைங்க சார், நான் துணி காய போட போனேன், படி தறிக்கி நான் கீழே விழுந்துட்டேன். வைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு படுற பாடு. அவங்களாம் போய் துருவி எனக்கு கேட்குறாங்க, எப்படிமா இப்படி ஆகும்? இல்லைங்க சார், துணி எடுத்துட்டு தண்ணி ஊற்றி கீழே விழுந்துட்டேன்னு. சரி எதோ ஒன்று போங்கன்ட்டு அவங்களும் திட்டினாங்க. அப்புறமேட்டு கொஞ்ச நாள் கழிச்சு எங்க மாமியார் மறுபடியும் வந்து கன்சீவா இருக்க. மறுபடியும் ஐயோ மீண்டுமா அவருக்கு மலேசியால ஏதோ ஒரு பொண்ணோட தொடர்பா? அதான் மேடம், அது எனக்கு அப்புறமேட்டு தான் தெரிய வந்துச்சு. எனக்கு இப்பெல்லாம் தெரியல. அப்புறம் முடிஞ்சு அவ்வளோ அப்பாவே வச்சிருப்பாரு. அப்புறம் பிரெக்னென்ட் ஆனல அந்த குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை இல்லை, அதுவும் போதையில வந்து ஒரு நாள் தள்ளி விட்டு அதுவும் அபார்ஷன். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? அபார்ஷன் பண்ணி முடிஞ்சோன்னையும் மறுபடியும் எங்க மாமியாரும் எங்க வீட்டுக்காரரும் வர்றாங்க. ஒவ்வொன்றும் காலில் வந்து ஒரே அழ. என் காலில் எங்க வீட்டுக்காரு 2 நீ இல்லைன்னா நான் செத்துருவேன், நீ இல்லைன்னா என் வாழ்க்கையே இல்ல. சாவும்ல செத்த பையல. நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையல. இது நானா வத்திக்கின வழிதான். இப்போ உணர்றேன் இது எல்லாத்தையும். நான் குடிக்கலன்னா நல்லா இருக்காது மேடம். குடிச்சிட்டா எத்தனை வாட்டி இந்த மாதிரி அபார்ஷன் ஆயிருக்கு உனக்கு? இது வாட்டி 3 வாட்டி ஆயிருக்கு. மாடங்கிட்ட பையில உனக்கு அறிவு இருக்கிற அறிவிட்ட பையில செத்த பையில. இப்ப 3வது வாட்டி ஆச்சு அபார்ஷன் பண்ண. ஹாஸ்பிட்டல் அட்மிட் அப்படியே கேஸ் ஆயிடுச்சு. கேஸ் ஆயிடும். அவங்க மாமா சரவணன் வந்து என்ஃபோர்டேஷனுக்கு வந்தாரு. வந்து இது மாதிரி வயிற்று குழந்தை இது ஆயிடுச்சு, கையெழுத்து போட சொல்லுங்க டிஎன்சி பண்றதுக்கு. ஹஸ்பண்ட் கையெழுத்து போட்டே ஆகணும் மேடம். நான் போன்ல நான் கேட்கறேன், கையெழுத்து போட சொல்லுங்க சித்தப்பா, எதுவுமே கூட பண்ண தேவையில்ல, அவங்க வீட்டுல கூட வச்சுக்காங்க. இது மாதிரி பட்டு எனக்கு கையெழுத்து போட சொன்னா அவரெல்லாம் வரமாட்டான். வேணா என் வீட்டுல இருந்து வேற எவனா 2 பேரை வேணா நான் அனுப்புறேன். டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிரு. எங்க அம்மா ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க, ஏமா பிள்ளைங்க நான் பாத்துக்கிறேன், நீ ஒன்னும் பாக்கல, உன் புருஷன் வெளியே கிளம்புமா. அவர் வீட்டுல நான் போனதுக்கு எங்க மாமியார் வீட்டுக்குள்ளேயே என்ன சேர்க்கல. வெளியே போன்றாங்க. இல்ல புரியல. நான் ஒரே வார்த்தை என்ன கேட்டேன், உங்களுக்கு கடை அடைக்க சொல்ல நான் தேவை, வீடு கடை சொல்ல நான் தேவை, உங்க பொண்ணு கடை அடைக்க சொல்ல நான் தேவை, எல்லாத்துக்கும் நான் தேவை. இப்ப நான் தேவை இல்லையா? இவருக்கு நான் என் வீட்டு பணத்தையும் கொடுத்துட்டு, என் உடம்பையும் கொடுத்துட்டு, இவரால என் குழந்தையும் கலைச்சிக்கிட்டு, இவரால ஊரெல்லாம் நான் கெட்ட பேர் வாங்கின்னு கடங்காரங்க வந்து காரி துப்பி. போலீஸ் இவ்வளவு இன்வால்வ் ஆயிருக்காங்க. அந்த பையன் மேல கேஸ் ஆயிருக்கு, பல தடவை போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா. இதுக்கடையில மீடியா உள்ள வந்து இவங்க வீடியோ எல்லாம் எடுத்து போட்டிருக்காங்க. இப்ப இந்த பொண்ணு தான் கண்ணை கசக்கிட்டு இவ்வளவு காசையும் தொலைச்சிட்டு மானம் போய் குடும்பத்துல அவ்வளவு பிரச்சனையில இப்படி வந்து உட்காந்துருக்கா. இதெல்லாம் குடிச்சு அவளுக்கு என்னமா வேணும் கேக்குறேன். என்னமா பொண்ணுக்கு வேணும்? என் வீட்டுக்காரோட சேர்ந்து வாழ பாத்தீங்களா? முடியாது, உங்களை திருத்தவே முடியாது. நன்றி.